வணக்கம். சனி பயிற்சி பலன்கள் 2026 மகர ராசிக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சனி பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலிருந்து இருக்கக்கூடிய மற்ற ராசினருக்கு நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பதிவுகள் போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பதிவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்களில் மகர ராசி நேயர்களுக்கு உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரங்க தான் மகர ராசி. அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, 3ஆம் இடத்துல சனி சுக்கிரன் கூட்டு சேர்க்கை நடக்க உள்ளது. 7.5 சனி காலம் முடிவடைகிறது. அப்பாடா அப்படின்னு நீங்கள் பெருமூச்சு விடுறது எனக்கே கேட்குது. குடும்ப பொருட்கள்னால் இதுவரை ஏற்பட்டு வந்த அதிக அலைச்சல், வீண் செலவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதை நீங்கள் அனுபவத்திலே பார்ப்பீங்க. பழைய கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு நிம்மதியாக ஒரு வழி உங்களுக்கு பிறக்க போகுது. திருமண முயற்சிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல வரன் அமையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு பணிகளில் உற்சாகம் ஏற்படுத்தும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருக்கனால ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசி அன்பர்களுக்கு முயற்சியில் வெற்றி கிட்டும். மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த சம்பளமும் கிடைக்கும். அதனால் மனதிலும் உற்சாகமும் மேலிடும். ஒரு சிலருக்கு புதிய வேலை காரணமாக வெளியூர் அப்படி இல்லாமல் வெளிநாடு சென்று கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது. மேலும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த பணத்தை வசூல் செய்வதற்கும் ஒரு ஏற்ற காலம் அப்படின்னே சொல்லலாம். வெளி மாநிலங்களிலிருந்து வந்து பணிபுரியும் ஊழியர்களுக்கு சிறு சிறு பிரச்சனை ஏற்படும். ஆனால் அவங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்துக்கோங்க. கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பாடங்கள் மனதில் பதியும். நினைவாற்றல் நிறையவே இருக்கும். விளையாட்டு போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி பெற்று முத்திரை பதிப்பீங்க. உயர்கல்விக்கு எதிர்பார்த்த நிதியுதவி எந்தவித சிரமமும் இன்றி உங்களுக்கு தேடி கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பல குடும்ப பிரச்சனைகள் மனதை அரிச்சிட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. நெருங்கிய உறவினருடன் வாக்குவாதம், பகையுணர்ச்சி இருக்கும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். பொறுமை, நிதானம் கொஞ்சம் அவசியம், இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் வருது. புதிதாக வேலை தேடும் பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் பணியில் சேர்கிறதுக்கான செய்தி சேரும். இடைத்தரகர்களை நம்பி எந்த பணமும் கொடுத்து ஏமாற வேணாம். குடும்ப பிரச்சனையும் போது உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டாலே போதும். உறவினர்கள், நண்பர்கள் எந்தவித வாக்குவாதமும் வேணாம். உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் காலை மாலை இருவேளையிலும் உங்கள் இஷ்ட தெய்வம் அப்படி இல்லைன்னா மறைந்த முன்னோர்களை வணங்கி வந்தாலே ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வீட்டு பூஜை அறையில் மாலை நேரத்தில் வழக்கமாக ஏற்றும் தீபத்தோட பரிகார தீபமாக இன்னொரு விளக்கில் நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னாலே ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. சனி பகவான் உங்களுக்கு பூரண அருள் தர காத்துட்ருக்கார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் அடுத்த ராசியினருக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.